என்னன்னா 5 திருக்குறள் சொன்னால் சர்பத் ஃப்ரீ, 10 திருக்குறள் சொன்னால் பால் சர்பத்து, ஒரு 20 திருக்குறள் சொன்னால் சாக்லேட் மில்க் ஷேக். அது மாதிரி தமிழுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காண்டி அந்த முன்னெடுப்பு. அப்பா சொல்லுவாங்க பசங்களுக்கு ஒரு நம்மளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்பா பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. சரி, அதனால இது ட்ரை பண்ணதானே. இப்போ அவங்களுக்கு ஒரு திருக்குறள் சொன்னால் ஒரு சர்பத்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம வந்து படித்து நம்ம திருக்குறள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் வராங்க. ஸ்கூல் சார்லாம் வந்து பசங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் கடை வச்சுருக்காங்க, போய் நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டு சர்பத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பி விட்றாங்க. என் பேர் சீனிவாசன். நானும் என் தம்பியும் பாத்திமா நகர் நாஞ்சிக்கோட் ரோட்டில் எஸ்எஸ் வாசன் சர்பத்துன்னு சொல்லி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பசங்களுக்காக வேண்டி வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று சும்மா போட்டோம். என்னென்னா 5 திருக்குறள் சொன்னால் சர்பத் ஃப்ரீ, 10 திருக்குறள் சொன்னால் பால் சர்பத்து, ஒரு 20 திருக்குறள் சொன்னால் சாக்லேட் மில்க் ஷேக். அது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு அஷ்னா வாங்குறதுக்கே நாங்கள்லாம் யோசிப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பசங்க இப்போயும் அந்த மாதிரி சில ஜாலியாக பசங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக இருக்க பசங்களாம் இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு திருக்குறள் சொன்னால் ஒரு சர்பத்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம வந்து படித்து நம்ம திருக்குறள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் வராங்க. வந்து ஆரம்பத்தில் வர ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்து பசங்க எல்லாருமே 5 திருக்குறள் 10 ஆச்சு, 10 20 ஆச்சு. இதே மாதிரி பசங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பசங்களுக்கு வந்து நம்ம இப்போலாம் வந்து நிறைய ஃபோனில் எல்லா பசங்களுமே அடிக்ட் ஆகுறாங்க. அது நம்ம உடனடியாக நம்ம சரி பண்ண முடியாட்டியும் இப்போ நம்ம இதை மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது அதை மாதிரி எல்லோரும் இதை மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃபோன்ற விஷயத்துலேருந்து எல்லோரும் வெளியில் வருவாங்க அப்படின்றது எங்களோட ஒரு சின்ன எண்ணம். அதனால் நாங்கள் இந்த ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கோம். அப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது பசங்களுக்கு ஒரு நம்மளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்பா பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. அது நமக்கு அது ஒரு ஆர்வமாக இருக்கும். சரி, அதனால் இது ட்ரை பண்ணது தானே. இப்போ ட்ரை பண்ணி இது நல்லபடியாக சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஆனால் பசங்க எல்லாருமே ஸ்கூல் பசங்க எல்லாமே எங்கள் ஸ்கூல் சார்லாம் வந்து பசங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் கடை வச்சுருக்காங்க, போய் நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டு சர்பத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பி விட்றாங்க. எல்லாம் வர்றவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க. நாங்கள் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல, இது அந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. அப்புறம் ஆனால் இது பார்க்க போனால் பசங்க எல்லோரும் ஒருத்தன் சொல்லியே கூப்பிட்டு வந்து இங்கே நிறைய பேர் சர்பத்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியில் எல்லாருமே திருக்குறள் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்த திருக்குறளுங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்யணும். அது மாதிரி தமிழுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காண்டி அந்த முன்னெடுப்பு.